80s கிட்ஸ்லேருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் நம்ம எல்லாருடைய ஃபேவரட் ஸ்நாக்ஸ் பார்த்தோம்னா பொட்டேட்டோ சிப்ஸ் தானே. அந்த பொட்டேட்டோ சிப்ஸை கொஞ்சம் மாற்றி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாமா? நான் இன்னைக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் ஃபஸ்ட்டு நீக்கி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு தோல் சீவிர கட்டர் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் எவ்வளோ மெலிசாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தோல் நீக்கின உருளைக்கிழங்கை நல்லா ஸ்மூத்தாக சீவி வர்றதுக்காக அந்த பிளேடில் ஆயில் தடவி எடுத்துக்க போகிறேன். கட்டரில் நல்லா மெலிசாக சீவின உருளைக்கிழங்கை நல்லா 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்த இந்த உருளைக்கிழங்கு ஸ்லைசஸை இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்லையோ இல்லை டவல்லையோ ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ண உருளைக்கிழங்கு ஸ்லைசஸ் மேலே இன்னொரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஸ்லைசஸ்லாம் ஒன்றா இந்த மாதிரி ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இது 2 மெத்தடாக செய்ய போகிறேன். இப்போ ஒரு டீ ஃபில்டர் மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்தோன்னா நம்மளுக்கு ஈவனாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆன கார்ன்ஃப்ளவர் மேலே இன்னொரு உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் எடுத்து வச்சிடலாம். திரும்பவும் இந்த உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் மேலே இந்த கார்ன்ஃப்ளவரை ஈவனாக ஜலிச்சுக்க போகிறேன். இப்போ கீழே இருந்து மேலே வரைக்கும் இந்த உருளைக்கிழங்கு ஸ்லைசஸை ரோல் பண்ணிட்டு வரலாம். இப்போ ஒரு டூத்பிக் எடுத்து நம்ம ரோல் பண்ண உருளைக்கிழங்கு நடுவில் சேர்த்து அந்த ரோல் வெளியே வராத மாதிரி லாக் பண்ணிடலாம். இதே மாதிரி நான் இன்னொரு மெத்தடில் ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மெத்தடில் மாதிரி இந்த மெத்தட்லையுமே உருளைக்கிழங்கு ஸ்லைசஸ் எல்லாம் ட்ரேல வச்சுட்டு அதுக்கு மேலே கார்ன்ஃப்ளவரை டஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கு ஸ்லைஸை திரும்பவும் வச்சு அதுக்கு மேலே கார்ன்ஃப்ளவரை திரும்பவும் டஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடில் பண்ண மாதிரியே தான். நம்ம லாஸ்ட்டாக பிளேஸ் பண்ண உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் எடுத்து இன்னொரு உருளைக்கிழங்கு ஸ்லைஸ்க்கு மேலே வச்சு கீழேருந்து ரோல் பண்ணி டூத் பிக்கையும் அதில் இன்சர்ட் பண்ணி விட்டுடணும். நம்ம 2 மெத்தட்லுமே பொட்டேட்டோ ரோல் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் பொரிக்கிற அளவுக்கு ஆட் பண்ணி எண்ணெய் சூடானோன்னு நம்ம ரோல் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துடலாம். நம்ம கடாயில் உருளைக்கிழங்கு சேர்த்தோடனே அந்த எண்ணெயிலேருந்து வர பபுள்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள். நம்ம சூடான எண்ணெயில் ஆட் பண்ணுறப்போ இப்படி தான் பபுள்ஸ் வரணும். இல்லைன்னா நம்ம போட்ட பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாமே சாஃப்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கலர் எல்லாமே லைட் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள். இன்னும் இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டவங்க அத்தனை பேருமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிருக்காங்க. அதே மாதிரி நம்ம எண்ணெயிலேருந்து வர பபுள்ஸுமே குறைஞ்சிருச்சு, கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த பொட்டேட்டோ சிப்ஸ்லாம் நல்லா ஆறின பிறகு நம்ம சேர்த்து இந்த டூத்பிக் எல்லாமே வெளியே எடுத்துடலாம். நல்லா ஆறின பதத்தில் இருக்கணும், இல்லைனா டூத்பிக் வெளியே எடுக்கிறப்போ உடஞ்சிரும். இப்போ இதை டாப்பிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா ஷஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உடைச்சு பார்ப்போமா? நம்மளுடைய எல்லா சிப்ஸுமே நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த டிஃப்ரெண்ட்டான கிறிஸ்பி பொட்டேட்டோ சிப்ஸை ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.